கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி பட்டணத்தினுடைய ஜமாத்து நிர்வாகிகளே, நீண்ட நேரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்திலும் சிறப்பிப்பதற்காக பொறுமை காத்து சிறப்பித்து கொண்டிருக்கூடிய அன்பு சொந்தங்களே, மத்திய அரசு இஸ்லாமியர்களை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும், அவர்களை எப்படியாவது இரண்டாம் தர குடிமக்களாக இந்தியாவில் ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவர்களுக்கும் தெரியும். சிறுக சிறுக முஸ்லீம்களுக்கு சாதகமான ஒவ்வொன்றையும் அதை துடைத்து எறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சிஏஏ கொண்டு வந்தார்கள். காஷ்மீருடைய சிறப்பு சட்டம் 370 நீக்கினார்கள். முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். இதுபோன்று முஸ்லீம்களுக்கு எதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு திட்டமாக இருக்கின்றோ அதையெல்லாம் துடைத்தெறிந்து எறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போது வக்ஃபு சட்டத்தில் கை வைத்திருக்கிறார்கள். வக்ஃபு என்பது காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் இறைவனின் பெயராலே இந்த சமூகத்திற்காக ஒரு தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபு சொத்து. இது பல லட்சம் ஏக்கர்களை கொண்டது. இதை எப்படி ஒவ்வொன்றாக மத்திய ஒன்றிய அரசு இந்தியாவுடைய பொது சொத்துக்களை ஒன்றொன்றாக விற்று இப்போது அவர்களை கண்ணை உறுத்தி கொண்டிருப்பது இந்த வக்ஃபு சொத்து. பல லட்சம் ஏக்கர் இருக்கிறது. இதை நாம் குறுக்கு வழியிலே கையகப்படுத்திவிட்டால் நமக்கு வேண்டியவர்களுக்கு இதை கொடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள் எவ்வளவோ முயன்றும் அதை சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதையெல்லாம் அவர்கள் காதிலே வாங்காமல் சரியாக இரவு 2 மணிக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். எப்படியாவது முஸ்லீம்களை நசுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கும் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த அரசுக்கும் என்ன பிரச்சனை என்று பார்த்தால், நம்மை பொறுத்தவரையில் யாராவது ஒருவர் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர், அவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டு அடுத்த கணமே நம்மோடு அருகிலே உட்கார்ந்து ஒரே தட்டிலே சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரையில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. நம்மை பொறுத்தவரை களிமா ஒன்று தான் தடையாக இருக்கும். ஒருவன் களிமா சொல்லிவிட்டால் அவன் உடனே நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே வந்து விடுகிறான். நமக்கு ஈக்குவலாக அருகிலே உட்காரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. இது அவர்களுக்கு பொறுப்பதில்லை. இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இவர்களுக்கு உரிமையெல்லாம் கொடுக்கப்பட்டால், பழைய உரிமைகள் இவர்களுக்கு இருந்தால், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் மேலும் மேலும் வளர்ந்துவிடும் என்ற நோக்கத்தில் குலத்தொழில் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு இஸ்லாமியர்களை அழித்து விட்டால் இவர்கள்லாம் இஸ்லாத்திற்கு வரமாட்டார்கள், ஒரு பயந்து அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் என்று நினைக்கின்றார்கள். இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கமல்ல. அது அடிக்க அது மெருகேறி கொண்டிருக்குமே தவிர அதை அழிக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே,
நம்மை எத்தனை கருப்பு சட்டங்கள் கொண்டு வந்து நம்மை அடக்க நினைத்தாலும் நாம் அடங்க மாட்டோம், நாம் யாருக்கும் பணிய மாட்டோம் என்பது நம்மளுடைய சரித்திரம். இது அவர்களுக்கு புரியாது. நம்மை பணிய வைக்க நினைக்கிறார்கள், இது இவர்களால் முடியாது. இறைவன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், யுரீதூனல் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி. இஸ்லாம் என்ற ஜோதியை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், அடங்கி போக மாட்டோம் என்பது தான் உண்மை. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறும் வரைக்கும் நம்முடைய போராட்டம் ஓயாது. நிச்சயமாக நாம் எதிர்குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்மை அவர்கள் பணி வைப்பதற்கு பதிலாக அவர்களை நாம் பணிய வைப்போம். அல்லாஹ் நமக்கு துணையில் நிற்பான் என்று சொல்லி என்னுடைய தலைமையை முடிக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.